ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வீடு ஷிஃப்ட் பண்ணுற இது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடு வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம குடி வந்திருக்கிற வீடு. ஆக்சுவலாக அங்கே பழைய வீட்டில் திங்ஸ் எப்படிலாம் எடுத்தோன்றதை பற்றி தான் இந்த வீடியோ. நார்மலாக இப்போ செடி எல்லாமே இப்போ ரீசெண்டாக தான் வச்சுருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதனால் கொஞ்சம் சின்ன செடி, அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டுருக்கிற செடியெல்லாம் சேஃபாகவே நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக கார்லேயே எடுத்து வச்சுட்டோம். அது எல்லாமே இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன செடிகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நிறையா வந்துட்டு வெளியிலையும் வாங்கியிருந்தேன். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டும் வந்து ஒருத்தவங்க கொடுத்தாங்க எனக்கு. ஸோ அதை வச்சு தான் இந்த மாதிரி குட்டி குட்டி செடி இதெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே கொஞ்சம் சேஃபாக நம்ம கொண்டு போய்க்கலாம். ஏன்னா திங்ஸோடு அவங்க எடுக்கும்போது பத்திரமா தான் கொண்டு வருவாங்க. இருந்தாலும் கொஞ்சம் சேஃபாக இருக்கட்டும்ன்றதுக்காக காரில் எடுத்துட்டோம். கொஞ்சம் பெரிய செடி, இந்த மண் தொட்டி இருக்கிறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் கொண்டு வர சொல்லிட்டோம். ஸோ பேக்கிங் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு பேக்கர்ஸ் வச்சு தான் நாங்கள் எடுத்திருந்தோம். பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வச்சு தான். பட் ஆனால் அவங்களுக்கு அவங்கக்கிட்ட நம்ம கொடுக்கும்போது என்னென்னா சேஃப்டியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டை பாக்ஸில் வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துருவாங்க. வரும்போதே அவங்களே அந்த மெட்டீரியல் எல்லாமே கொண்டு வந்துடுவாங்க உங்களுக்கு. நீங்கள் எங்கேயாவது ரொம்ப லாங்கு போகிறீங்க, இல்லை லோக்கலுக்குள்ளேயே இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சேஃபாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா மேக்ஸிமம் அந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் கிட்ட நம்ம கொடுக்கும்போது அதுக்கான பேமெண்ட்டும் நமக்கு செலவாகும். பட் ஆனால் மேக்ஸிமம் வந்துட்டு சேஃபாக வந்து பொருள் வந்து நம்ம கைக்கு கிடச்சிரும். நம்ம எப்படி பழைய வீட்டில் வச்சுருக்கிறோமோ அதே மாதிரி டேமேஜ் ஆகாமல் புது திங்ஸு நம்ம வாங்கும்போது என்ன மாதிரியான ஒரு சேஃப் ஜோன்லாம் நமக்கு வீட்டுக்கு கிடைக்குமோ அந்த மாதிரியான ஒரு சேஃப் ஜோனில் நம்மளுக்கு திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்மளே வந்து கழட்டி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இந்த டிவிக்கு மாட்டுற டிஷ்ஷு, அப்புறம் இந்த ஹோம் தேட்டருக்கான செக்மெண்ட்ஸு இதெல்லாமே வந்துட்டு நம்மளே வந்துட்டு கழட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில ஐட்டம் மட்டும் அவங்களே வந்துட்டு கழட்டி பேக் பண்ணி எடுத்து வச்சுருவாங்க. கிச்சன் ரேக்ஸில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி பாக்ஸில் உங்களுக்கு போட்டுருவாங்க. இப்போது கிச்சனில் வந்துட்டு நம்ம இந்த மளிகை ஜாமான் ஐட்டம்ஸு இதெல்லாமே இருக்குது அப்படின்னா அதெல்லாமே ஒரு பாக்ஸில் வந்து போட்டுட்டு அந்த பாக்ஸில் வந்து மேலே வந்து எழுதிடுவாங்க. எந்தெந்த பாக்ஸில் எந்தெந்த ஐட்டத்துலேருந்து எந்தெந்த இடம் வந்து எந்தெந்த இடத்துலேருந்து எந்தெந்த பொருள் எடுத்தோம் அப்படிங்கிறது எல்லாமே. இப்போ கிச்சனில் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த பாக்ஸில் வந்து மேலே வந்து கிச்சன் திங்ஸு அப்படின்னு எழுதிருவாங்க. ஹால் எடுக்கிறாங்கன்னா ஹால் திங்ஸு அப்படின்னு எழுதி வச்சுருவாங்க. அதே மாதிரி பாத்திரங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் அந்த பாக்ஸ் பக்கத்தில் ஒயிட் கலர் அந்த சாக்கு இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரியான இதில் போட்டு நல்லா பேக் பண்ணி கட்டி டைட்டாக ஹோல்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு வெளியில் வரதுக்கான சான்சஸ் கிடையாது. ட்ரெஸ்ஸு, அப்புறம் நம்ம ஹாலில் வச்சுருக்கிற முக்கியமான பொருள், பூஜை திங்ஸு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக்கிங்கில் பாக்ஸ் போட்டு உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. பாக்ஸஸ் மட்டுமே இந்த மாதிரி பாக்ஸ் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 பாக்ஸ் வரைக்கும் அட்டை பாக்ஸ் வந்துருச்சு. ஸோ இது போக நம்ம இந்த ஏசி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபான பொருள் இருக்கும் இல்லைங்களா, அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள், பூஜா ஸ்டாண்டு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்துட்டு பிளாஸ்டிக் கவர் மாதிரி அடிச்சிருவாங்க. இந்த சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்கும் இல்லைங்களா, நமக்கு ஆன்லைனில் கூட நம்ம வாங்கும்போது கண்ணாடி பொருள் உடையாமல் இருக்கணுன்றதுக்காக சுற்றி அனுப்புவாங்களா ரேப் பேப்பர், அந்த மாதிரியான பேப்பர்ஸ் வச்சு இது பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு மூடி வச்சுருக்க பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வெளியில் ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்கும் டேப் அடிச்சிருவாங்க. ஸோ அதுக்குள்ளேயும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வச்சுக்கிடுவாங்க. வச்சுட்டு அதை வந்துட்டு வெளியில் ஹோல் வந்து வெளியில் ஓப்பன் ஆகாமல் மூடி ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்கு டேப் அடிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி பேக்கிங் கவர் வச்சு உங்களுக்கு டேமேஜ் ஆகாத அளவுக்கு கண்ணாடி இருக்கிறது, மரம் இது எல்லாமே அந்த மாதிரி இந்த மாதிரி பேக்கிங்கோட உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்கக்கிட்ட கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். நீங்கள் உங்களுடைய ஏரியாவுக்கு எந்த மாதிரி ஏரியாவுக்கு போகிறீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் பேமெண்ட் வரும். அதாவது எவ்வளோ கிலோமீட்டர், உங்கள்கிட்ட என்னென்ன திங்ஸ் இருக்குது, எந்தெந்த மாதிரியான திங்ஸு, அந்த திங்ஸுக்கு ஏற்ற மாதிரியான வெஹிக்கிள் தான் கொடுப்பாங்க. இப்போ நாங்கள் எங்களோட திங்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஈச்சர் கொடுத்தாங்க. ஏன்னா நாங்கள் வந்துட்டு கார் வந்து நாங்கள் ஓட்டிகிட்டு வரணும், டூ வீலர் எல்லாமே உள்ளே அதிலே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக திங்ஸும் எங்ககிட்ட நிறைய இருந்துச்சு. ஸ்டீல் பீரோ ஒன்று இருந்துச்சு, உட்டன் பீரோ இருந்துச்சு, டபுள் டோர் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, ட்ரெஸ்ஸிங் டேபிள், இந்த மாதிரி கட்டில், உட்டன் கட்டில் இது மாதிரி நிறைய இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது போக கிச்சன் ஐட்டம்ஸு இந்த மாதிரி இதுக்கேற்ற மாதிரியான வண்டி தான் வந்து நமக்கு அலாட் பண்ணுவாங்க வெஹிக்கிள். ஸோ பீரோலாம் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோராக இருக்கிறீங்க அப்படின்னா அது பிரிக்காமல் அப்படியே கொண்டு வந்துடுவாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோராக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரித்து தான் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிரித்து பேக் பண்ணி கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. ஸோ நம்ம எங்கே போகிறோமோ அந்த இடத்துல வந்துட்டு அங்கேயும் ஆளுங்க வந்து இறக்கி கொடுத்துருவாங்க. அங்கே எப்படி பேக் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருக்காங்களோ அதே மாதிரி நமக்கு இங்கே இறக்கி கொடுக்குறதுக்கு ஆளுங்க இருப்பாங்க. இதுதான் நம்மளோட இப்போ பார்த்துருக்க நாங்கள் வீடு. இந்த வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்துட்டு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லாமல் மேலே வந்து ஒரு ஃப்ளோர் இருக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் வீடு.
பட் ஆனால் அவங்க வந்து ரொம்ப சேஃபாக வந்துட்டு எல்லாமே கொண்டு போயிடுவாங்க. இப்போ அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் மேலே கொண்டு வருவாங்க பாருங்கள், அந்த இடத்துல தான் வீடு. மேலே கார்னரில் இந்த ரைட் சைடில் இருக்கிறது, லெஃப்ட் சைடில் இருக்கிறது இவங்க போகிறாங்க இல்லைங்களா, இதுதான் இந்த வீடு தான் நம்மளுது இப்போ பார்த்துருக்குறது. ஸோ ரொம்பவே சேஃபாக கொண்டு வந்தாங்க. உங்களோட திங்ஸுக்கு ஏற்ற மாதிரியான வெஹிக்கிள் வச்சு ஆளுங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி அலாட் பண்ணி பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி உங்களோட திங்ஸை வந்து சேஃபாக கொண்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக பேக்கர்ஸ் மூவர்ஸ் கிட்ட போகிறது ரொம்ப பெஸ்ட்டு. இது பெய்ட் ப்ரமோஷன்லாம் கிடையாது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். திங்ஸ் டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஹோம் டூர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் எஸ்ன்னு போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். தேங்க்யூ.